ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.22 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடர் வரிசையில் முதல் 5 உறுப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல் 5 உறுப்புகள் நம்மளுக்கு, ஆனா அவங்க 2 உறுப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. A1 கொடுத்துட்டாங்க, A2வும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உறுப்பும் செகண்ட் உறுப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போ A3, A4, A5 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு பொது வடிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? AN = AN-1 an-1 by an-2 plus 3 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு A3 வேணும் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? A1 தெரியும், A2 தெரியும், அடுத்து A3 வேணும். அதனால n-க்கு பதில் 3 போட்டுக்கோங்க, இங்க n-க்கு பதில் 3 போட்டுக்கோங்க. அப்ப A3-1 by A3-2 plus 3 equal to என்ன வரும்? A3-1 என்னது? A3-1 2. சரியா? அதே மாதிரி A3-2 என்னது? A1 plus 3. A2 தெரியும், A1 நம்மளுக்கு தெரியும். என்னது? 1, அதுவும் 1 தான். அப்போ 1 by 1 plus 1 equal to என்னது? 1 by 1 plus 3, சாரி 3. அப்போ என்ன வரும்? 4. சரிங்களா? அப்போ A3 என்னது? மூணாவது உறுப்பு 1 by 4. அடுத்து நாலாவது உறுப்பு A4. பிரதிடுங்க. என்ன வரும்? A4 minus 1 by A4 minus 2 plus 3. அதாவது இங்க n-க்கு பதிலா 4 போட்டிருக்கோம். சரியா? அப்ப என்ன வரும்? A3 by என்னது? A3 by A2 plus 3. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும்? A3 நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், 1 by 4. அப்படிதானே? அதை பிரதியிடுங்க. பை A2 என்னது? A2 வந்து 1. சரியா? அப்போ பை 1 plus 3 ஈக்குவல் டு என்னது? 1 by 4 மேல இருக்கு, கீழே ஒரு 4 இருக்கு. சரியா? இந்த 4 அப்படி கீழே கொண்டு வந்தோம்னா 4 × 4ன்னு வரும். அப்ப 4 16. சரியா? அப்போ A4 நாலாவது உறுப்பு என்னது? 16. 1 by 16. சரியா? அடுத்து A5 வேணும். அப்படிதானே? அஞ்சாவது உறுப்பு என்னது? இங்க என்ன போடுவோம்? 5. n-க்கு பதிலா 5 போடுவோம். 5 minus 1. அடுத்து A5 minus 2 போடுவோம். சரியா? 5 minus 1 by A5 minus 2 plus 3 ஈக்குவல் டு A5 minus 1 எடுத்தனா A4 by இங்க 5 minus 2 A3 plus 3. A4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by 16. சரியா? அடுத்து A3 என்னது? A3 வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 4. சரியா? அப்போ 1 by 4 plus 3. சரியா? இப்போ இதுல வந்து கீழே 4 வந்து பொதுவாயிடுங்க. என்ன வரும்? 1 by 16 மேல உள்ளது அப்படி இருக்கட்டும். கீழே வந்து 4 பொதுவா எடுத்தோம்னா என்ன வரும்? 1 plus இங்க கீழே 4 இருக்குல்ல, அதனால மேல 4ஆல பெருக்குவோம். 4 3 12 வரும். சரியா? அடுத்து ஈக்குவல் டு என்ன வரும்? 1 by 16 மேல உள்ளது அப்படி இருக்கட்டும். கீழே 13 by 4ன்னு வரும். சரியா? 12 1 கூட்டினா 13 by 4ன்னு வரும். அதுக்கடுத்து இதை வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது, மேல கொண்டு போகும்போது எப்படி வரும்? பெருக்கல்ல வரும். சரிங்களா? 1 by 16 இன்ட்டு இது வந்து மேல போயிடும், 4 வந்து மேல போயிடும், கீழே வந்து 13 வரும். சரியா? இப்போ இதை ரெண்டே பெருக்குங்க. இதை வந்து அடிங்க. 1 4 16 அடிக்கலாமா? அப்போ மிச்சம் இது ரெண்டே பெருக்கணும்னா என்ன வரும்? 1 by 1 12 2 மீதி 1 1 4 5. அப்போ 52. சரியா? இது எப்படி கொண்டு போனோம்னு தெரியல. இது அப்படி அந்த சைடா போனோம்னா இது அப்படி தலைகீழா மாறும். மல்டிபிள்ல வந்து, அதாவது பெருக்கல்ல வந்து தலைகீழா மாறும். அடுத்து இதையும் அடிச்சிருக்கோம். 4 16. சரிங்களா? அதுக்கடுத்து 4 13 பெருக்கிருக்கோம். 1 by 52 வரும். சரிங்களா? அப்போ என்னது? A5 வந்து என்னது? 1 by 52. அப்போ அடுத்த 3 உறுப்புகள், ஃபர்ஸ்ட் 5 உறுப்புகள், முதல் 5 உறுப்புகள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. A1 A2 1ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து A3 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 4 கண்டுபிடிச்சோம். அடுத்து A4 என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 16. அடுத்து A5 என்னது? 1 by 52. சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுத்து எழுதி இந்த சமம் முடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?